வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் பல சர்வீஸ் பர்சன் இருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட தொடர்ந்து டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. சார், இந்த மாதிரி எலெக்ஷன் வரப்போது எங்களோட ஓட்டு, அதாவது ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் ஒரு சோல்ஜர், எங்களோட ஓட்டை நாங்கள் எப்படி போடுறது, அதில் குறிப்பாக அக்னிவீரும் இருக்காங்க. இதை பற்றின சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவலை அனைத்து இராணுவ வீரர்களும் பகிருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓட்டு அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இருக்கோம் அப்படின்னா, 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சு, 18 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாரும் கட்டாயம் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது இந்திய அரசாங்க கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. இப்போ இராணுவ வீரர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட பார்டர் ஏரியாஸ், யூனிட் ஏரியாஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ட்ரைனிங், இந்த மாதிரி பல்வேறுபட்ட இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்களோட மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும், எந்த ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் அவங்களுக்கு பேலட் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்டல் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறைப்படி அவங்களுக்கு ஓட்டு சேரும். ஆனால் இது எப்படி வருது, என்ன மாதிரி வருது, அவங்களுக்கு எப்படி தெரியும் எந்த மாநிலத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சின்ன விளக்கம் தான் அதில். இப்போ ஒரு இராணுவ வீரர் ராஜஸ்தானில் போஸ்டிங்கில் இருக்கார், ஒரு யூனிட்டில் போஸ்டிங்கில் இருக்கார் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டில் சேலத்தை சேர்ந்தவராக இருக்கார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அவங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ், அதாவது அந்த இராணுவ வீரர் எந்த ரெக்கார்ட் ஆஃபீஸை சேர்ந்தவரோ அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸரோட டியூட்டி, சரியா, அந்த இராணுவ வீரருக்கு அந்த பேலட் ஓட் வாங்கி கொடுக்கறது. இப்போ இங்கே லோக்கலில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் வாக்கு சீட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி போஸ்டல் ஓட் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்கு சேரும். இங்கே யார் யார் வேட்பாளர், அதாவது எந்த கட்சி வேட்பாளர் நிற்கிறாங்க, அந்த வேட்பாளர் பேர், சின்னம் அப்படின்னு போட்டு பொறிக்கப்பட்ட அந்த ஒரு பிரிண்டிங் ஓட், பேலட் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்டல் ஓட்டை அவங்க பிரிண்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரென்த்து கொடுத்தோடனையும் அத்தனை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆட்களோட, இப்போ உதாரணத்துக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஆர்மியிலேருந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு ஓவராலாக அப்படின்னா, அத்தனை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கான்ஸ்டியூஷனை பொறுத்து, அதாவது உங்களோட பின் நம்பர் அப்படி இருக்கிறதுனா பின்கோட் நம்பரை வச்சு இவங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி, அந்த ஊர், ஜில்லா அப்படின்லாம் இருக்கும், அதை வச்சு அந்த ஏரியாவில் யார் நிற்கிறா, கேண்டிடேட் நிற்கிறா, இந்த கட்சிக்காரவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை, அதாவது அவங்க நீங்கள் எதில் டிக் பண்ணி அனுப்பணுமோ அந்த பேலட் பேப்பரை உங்கள் வரைக்கும் சேர்க்கக்கூடிய பொறுப்பு முழுசாக அவங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது. இதுக்கு யூனிட்லேருந்து அர்ஜுன் சாப்பில் இருந்து மற்ற எல்லா சேனல் ப்ராப்பர் த்ரூ சேனல் வைஸ் இதை ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களோட ஓட்டு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சேர்ந்துடும். அதாவது நாமினேஷன் முடிஞ்சு, விட்ரால்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அடித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்க போகும்போது உங்களுக்கு அது சேர்ந்துடும். அதை நீங்கள் வாங்கி, உங்கள் பேர்லேயே வரும், அதை நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணி உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்தாலே தெரியும். வேணால் மாடல் கூட போடுறேன், இது இப்படி தான் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு திரும்ப மடித்து, அவங்க எப்படி மடிக்க சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரியே மடித்து அந்த திரும்ப பேலட் ஓட்டில் வச்சு சீல் பண்ணி திரும்ப அதை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுங்கிறத அவங்க கிளியராக எழுதியிருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சாலே போதும். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, அதாவது போஸ்டல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இது முற்றிலும் ஃப்ரீ. இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியமான அதிகாரம். இராணுவத்தில் பணி செய்கிறதால நம்மளுக்கு இந்த இதை தெரியாது. ரொம்ப பேர் இதை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஒரு சில பேர் போட்டிருக்கலாம், பேலட் ஓட் போட்டிருக்கலாம். இப்போ நாங்கள்லாம் இருக்கும்போது எங்கள் யூனிட் இதை கம்பல்சரியாக பண்ணி எங்களுக்கு பேலட் ஓட் போடணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்போல்லாம் எலெக்ஷன் இருக்கோ. ஆனால் ஒரு சில இராணுவ டியூட்டிஸ்னால அவங்க பார்டர் ஏரியாவில் இருப்பாங்க, ஆல்டிடியூட்டில் இருப்பாங்க, அவங்க வரைக்கும் இந்த ஓட்டு போய் சேராது, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் சேரும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க இதை எதுக்கு போட்டுக்கிட்டு விட்டுட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருவாங்க. உங்களோட ஓட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்கள் நிறச்சி சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. பேலட் ஓட் போடுறதுக்கு டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டியூட்டியில் இருந்தாலும், ஏன்னா ஓட்டு முடிஞ்சு அது எண்றதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 1 மாதம் வரைக்கும் ஆகும். அதனால் இந்த போஸ்டல் ஓட்டு சேர்றதுக்கான டைமிங் இது கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் உங்ககிட்ட பேலட் ஷீட் வந்துருச்சு, போஸ்டல் ஓட்டு வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் நிறச்சி ப்ராப்பராக வச்சு மடித்து நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் போய் போஸ்ட் பண்ணி பண்ணிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேர்ந்துடும். உங்களோட ஓட்டு, நீங்கள் யாருக்கு ஓட்டு பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒரு எண்ணிக்கை கூட வந்துடும்.
ஏன்னா ஓட்டு போடுறது எல்லாரோட உரிமையும் அதிகாரமும் கூட. அந்த அதிகாரத்தை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஏன்னா நிறைய பேர் புது ஓட்டர்ஸாக இருக்காங்க, அக்னிவீர் நிறைய பேர் போயிருக்காங்க. அக்னிவீர் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர், நாங்கள் எப்படி சார் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்தக்காக தான் இந்த சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக போடுற ஃபஸ்ட் டைம் ஓட்டர், ராணுவத்தில் பணி செய்கிற ஆட்கள். இது ராணுவம் மட்டும் கிடையாது, சிஆர்பிஎஃப், ஆர்பிஎஃப், ஐடிபிபி எல்லா விதமான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் அவங்களால தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்காங்க, ஒரு பணியில் இருக்காங்க, நாட்டுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஓட்டு உரிமையை கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட துறை தான் அதை வந்து முடிவு பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு சரியான நேரத்துக்கு வந்து கிடைக்கும்போது பண்ணி கொடுப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நடந்துடும். உங்கள் கையில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை முறையாக பயன்படுத்தி உங்களோட ஓட்டை நீங்கள் போடணும். அது மட்டும்தான் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே முக்கியமான வேலை. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.